இப்போ எல்லாத்துக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2 ஏவாக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், எந்த விதமான எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலுமே, இப்போ ஏற்கனவே நீங்கள் 5 வருஷம் படித்தவங்களா இருங்க, 10 வருஷம் படித்தவங்களா இருங்க, இருந்தாலும் நம்ம எதையுமே படிக்கலை அப்படிங்கிற இந்த எண்ணத்தை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த 6 மாதம் வந்து நீங்கள் யார்கிட்டையும் இதை மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். கற்றல், தேடுதல். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு பழனிச்சாமி சுவாமிகள் திருவடியே சரணம் சரணம் சரணம். நான் 2019 குரூப் 4 எக்ஸாம் முடித்து சமூக நலத்துறை டிபார்ட்மெண்ட்டில் வந்து 2020 10வது மாதம் ஜாயின் பண்ணி இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் படித்தது எல்லாமே பழனி பக்கத்தில் இருக்க ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். 20 வருஷம் அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 17 வருஷம் நம்ம படிக்கிறோம். படித்து முடிச்சுட்டு வேலை தேடி அங்கிட்டு இங்கிட்டு எல்லா பக்கம் போயிட்டு வந்துடுறோம். ஒரு 20 வருஷம். இப்போ 40 வயசில் வந்து இதை உட்காந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளால் உட்காரவே முடியாது. ஒரு அரை மணி நேரம் உட்காந்தாவே நம்ம மனசு சும்மா இருக்காது. ஏன்னா வேலை பார்த்து அங்கேயும் இங்கேயும் போய் வச்சு இருந்த அந்த உடம்பு வந்து ஸ்டெபிலிட்டியாக ஒரு இடத்துல இருக்காது. அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், மனசையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உட்காந்து நீங்கள் படிக்கணுங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் வேலை செய்கிறதுங்கிறது அது வேறு. ஆனால் படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் தான். எல்லாம் சொல்லுவாங்க ஈஸியான செயல் அப்படின்னு. ஆனால் 1 மணி நேரம் படித்ததுக்கப்புறம் திருப்பி அந்த மனசு வந்து கேட்காது. ஏதாச்சும் ஒன்று அங்கிட்டு போகணும், இங்கிட்டு போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மனசு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ மனசை கண்ட்ரோல் பண்ணி ஒருநிலைப்படுத்தி இது என்ன அப்படின்னா ஒரு தவம் மாதிரி உட்காந்து நீங்கள் படிக்கணும். இந்த 6 மாதம் வந்து நீங்கள் யார்கிட்டையும் இதை மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். கற்றல், தேடுதல். இதை மட்டும் நீங்கள் 6 மாதம் உட்காந்து ஒரு தவம் மாதிரியே உட்காந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய பலன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இப்போ எல்லாத்துக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2 ஏவாக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், எந்த விதமான எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலுமே, இப்போ ஏற்கனவே நீங்கள் 5 வருஷம் படித்தவங்களா இருங்க, 10 வருஷம் படித்தவங்களா இருங்க, இருந்தாலும் நம்ம எதையுமே படிக்கலை அப்படிங்கிற இந்த எண்ணத்தை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புதுசாக ஒரு இதை திருப்பி எடுத்து படிக்கிறோம், எல்லாம் ஏற்கனவே படித்தது தானே, இதெல்லாம் படித்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேட்டகரியிலேயே போகக்கூடாது. நான் இப்போ திருப்பி புதுசாக உட்காந்து எல்கேஜிலேருந்து படிக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருப்பீங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது திருப்பி உங்கள் மூளை வந்து எப்பயுமே பார்ட் ஆஃப் மைண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எது இருக்கோ அதை தான் ஏற்றுக்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே படித்தது தானே அப்படின்னா அந்த மூளை வந்து ஏற்றுக்காது, கேட்காது. இது நான் ஏற்கனவே படித்தது இல்லை அடுத்து அப்படின்னு. நான் எதையுமே படிக்கலை, இப்போ தான் திருப்பி நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன் எல்லாத்தையுமே. ஏன்னா புதுசுக்கு எப்பயுமே ஒரு பெரிய மவுஸ் இருக்குது. அது மாதிரி நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க, புதுசாக எல்கேஜிலேருந்து படிக்க போகிறதில்ல, 6வதுலேருந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த 4 வருஷம் 6, 7, 8, 9, 10 இந்த 5 வருஷ வாழ்க்கையை நீங்கள் ஒரு 6 மாதத்துக்குள்ளே படிக்கணும். அவ்வளவுதான். திருப்பி நீங்கள் வந்து இதை படிக்கிறீங்க அப்படின்னா புக்கை எடுத்துகிட்டு நீங்கள் மனப்பாடமாக படிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் புக்கை வந்து மேலே டாப் டு பாட்டம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் புக்கை வாசிக்கிறீங்க அப்படிங்கிறப்பயே கையில் வந்து ஒரு நோட்டு வச்சுக்கோங்க, ஹிங்ஸ் எடுக்கிறதுக்கு குறிப்பு எடுத்துக்கோங்க. இப்போ தமிழில் நீங்கள் முதல் பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த முதல் பாடத்திலிருந்து உங்களால் எத்தனை வினாக்கள் அதில் எடுக்க முடியும்? குறைஞ்சது ஒரு பாடம் அப்படின்னா நீங்கள் ஒரு 100 வினாக்கள் அதுலேருந்து எடுங்க. இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வரிகள் இவ்வளவு தான் இருக்கும். இப்போ ஒரு வரிக்கு ஒரு வினா உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா அந்த 100 வினாக்கள் நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம். இது வந்து ஒரு குறிப்பு எடுத்து வச்சுறீங்க. இதே மாதிரி இப்போ தமிழுக்கு ஒரு நோட்டு போட்டு தமிழுக்கு ஒரு நோட்டு ஃபுல்லாக ஹிங்ஸ் எடுத்து எல்லாத்தையும் நீங்கள் குறிப்பு எடுத்து வச்சிட்றீங்க. அதே மாதிரி அறிவியல், சமூக அறிவியல், அப்புறம் உங்களுக்கு மேக்ஸு, எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஆட்டிடியூட்லேருந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக நோட்டு போட்டு நீங்கள் குறிப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் படிக்கவே குறிப்பை எடுத்துக்கிட்டே வாங்க. திருப்பி நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த குறிப்பை மட்டும் திருப்பி வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் புக்கையே படித்த மாதிரி ஆகிப்போயிடும். திருப்பி புக்கு சாப்டருக்குள்ளே வாங்க, புக்கை வந்து திருப்பி ஃபுல்லாக படிங்க. இப்போ திருப்பி புக்கை படிக்கும்போது விட்டு போன ஹிங்ஸ், அதாவது இந்த 100 கொஸ்டின் நீங்கள் எடுத்துட்டீங்க, இது இல்லாமல் திருப்பி ஏதாச்சும் நம்மளால் கொஸ்டின் அதிலேருந்து எடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். அந்த கொஸ்டினையும் எடுக்க முடிஞ்சு அந்த கொஸ்டினையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக 6 மாதம் இல்லை 3 மாதத்துலேயே நீங்கள் முழுமையாக தேர்வு பெற்றுவீங்க. அடுத்து 3 மாதம் திருப்பி நீங்களாக ரிவைஸ் எக்ஸாம் நீங்களாக வச்சு போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அழகான முறையில் எந்த விதமாக நீங்கள் இன்ஸ்டியூட் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், யார்கிட்டையுமே போக வேண்டாம், நீங்கள் உட்காந்து அழகாக படிச்சுட்டு போயிடலாம். இந்த 60 நாளில் சார் பாஸ் பண்ணுறதுக்கு சக்ஸஸ் சீக்ரெட்னு ஒரு 10 பாயிண்ட் சொல்ல சொன்னால் இதெல்லாம் சொல்லுவீங்க?
இப்போ சக்ஸஸ் சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்ம நேரம் ஒதுக்கணும். நீங்கள் காலையில் 3 மணிலேருந்து 10 மணி வரையும் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மைண்டும் சரி எல்லாமே சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஃப்ரெஷ்ஷான டயத்தில் நீங்கள் உட்காந்து கிட்டத்தட்ட இப்போ 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மணி நேரம் கிடைக்கும். இந்த 7 மணி நேரத்தில் 7 சப்ஜெக்ட் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 மணி நேரம் தான், அதுக்கு மேலே நீங்கள் படிக்காதீங்க. எது நம்ம வீக்காக இருக்குமோ, எது படிக்கணும்னு தோணுதோ அதை டக்குன்னு எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த 10 மணி வரையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் இந்த டயத்தில் வந்து இந்த புக்ஸ் தான் நம்ம படிக்கணும். இப்போ தமிழ் காலையில் எழுந்திரிச்சோன்னா தமிழ் 1 மணி நேரம் படிக்கிறோம். அது முடிச்சோன்னா மேக்ஸுக்கு வந்துடுறோம். மேக்ஸ் வந்து ரொம்ப ஹார்டானது. அதுக்கடுத்து மேக்ஸுக்கு வந்துடுறோம். அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டிடியூட் வந்துடுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து தனித்தனியாக மாற்றி எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க. இந்த படிக்கும்போது எப்பயுமே நீங்கள் என்ன அப்படின்னா ஹிங்ஸ் நோட்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து அதிகமாக நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணுறீங்களோ, நீங்கள் படித்தது நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து அவங்க படிச்சிருப்பாங்க. அந்த புக்ஸை வாங்கி நீங்கள் அவங்களுக்கு கேள்வி கேட்கும்போது, ஏன்னா ஒரு தடவை நம்ம காதில் கேட்டு அந்த பதிலை நம்ம மனசுக்குள்ளே வைக்கும்போது எப்பயுமே உங்களுக்கு அழியாது, அப்படியே இருக்கும். அது மாதிரி அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறது, அவங்க பதில் சொல்கிறது, நீங்கள் கேள்வி கேட்குறது, அவங்க கேள்வி கேட்குறது, நீங்கள் பதில் இந்த மாதிரி குரூப் ஸ்டடி பண்ணுங்கள். அப்புறம் உட்காந்து டயத்தை வந்து நீங்கள் படிக்கும்போது வேறு மாதிரியான திங்கிங் இதெல்லாம் கொஞ்சம் இந்த மொபைலு, இந்த வீட்டு ஞாபகங்கள் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் படிக்கும்போது ஒதுக்கி வச்சுருங்க. ஒதுக்கி வச்சுட்டு முழு மனசோடு நீங்கள் படிக்கும்போது நம்மளுக்கு படிக்கிறது எல்லாமே வந்து ஞாபகம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மூளையில் எல்லாமே ஞாபகம் ஸ்டோரேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் இடையில ஏதாச்சும் சிந்திச்சிங்க அப்படின்னு அந்த ஸ்டோரேஜில் அதுவும் சேர்ந்து சிந்திக்கும் போது உங்களுக்கு அது அழிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அதனால் தேவையில்லாததை தள்ளி வச்சுருங்க. ஒன்லி நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களால் உங்கள் குடும்பங்கள் அடுத்து நல்லா இருக்கணும், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேயே நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சு நீங்கள் ஏன்னா இருக்கீங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறீங்க, வேலை செஞ்சுட்டு வந்து நீங்கள் படிக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கஷ்டங்கள் தான். வேலை செஞ்சால் தான் நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது. படிக்கும்போது நீங்கள் எதையுமே மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. செல்லாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சைலண்ட்டு, எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைம் உங்களுக்கு 2 மணி நேரம் கிடைச்சாலும் அந்த 2 மணி நேரத்தில் நம்ம எவ்வளவு படிக்க முடியுமோ அதை தெளிவாக நீங்கள் படிங்க. குறிப்பு எடுக்கிறதுங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நீங்கள் எப்போ படித்தாலுமே உங்களுடைய நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி சார் இருந்தது? நீங்கள் எப்படிலாம் குறிப்பெடுத்தீங்க? இப்போ நம்ம குறிப்பெடுத்தோம் அப்படின்னா எந்த விதமான இப்போ தமிழ் பாடம் நான் ஏற்கனவே தமிழ் பாடம் 1ஆம் பாடம் படித்து அதில் குறிப்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னாலும் திருப்பி அதை படிக்கும்போது திருப்பி அதில் ஏதாச்சும் விட்டு போயிருக்கா அப்படின்னு பார்ப்பேன். திருப்பி நம்மளால் இன்னும் அதிகமாக நம்மளால் ஏதாச்சும் அதில் ஒரு கேள்வியில் 2 கேள்வியாவது நம்மளை குறிப்பு எடுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். அப்போ இந்த குறிப்பு அதாவது சொல்லுவாங்க, ஒரு தடவை எழுதுனா 100 தடவை படித்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி குறிப்பு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் பதிஞ்சிடும். அப்படி எந்த அளவுக்கு நீங்கள் குறிப்பு எடுத்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமாக குரூப் ஐஏஎஸ் படிக்கிறவங்களா இருந்தாலுமே இதைத்தான் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்க குறிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ உங்கள் வந்து ஆள் மனசில் அது பதிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த ஆன்சர் எப்பயுமே உங்களுக்கு மறக்காது.